ஐயா எம்லே பாக்கலையா எம்லே பாக்கலையா ஐயா பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எனக்கு விட மாட்டேங்கிறாங்களே இந்த பாய் மேல என் மகனை சுட்டு போட்டாங்களே ஐயோ நீங்க நல்லா இருப்பாங்களா ஐயா சுட்டு போட்டாங்களே ஐயோ பாவிகளா இப்படி சுட்டுட்டாங்களே. அந்த அப்பாவி சிறுவனின் அம்மாவை கூட பார்க்க அனுமதிக்கவில்லை. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையை 17 வயது பாலகனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து வந்து துப்பாக்கியால் இன்னும் கொஞ்சம் எமோஷனா சொல்லுங்க பாட்டி. இந்த வெறி செயலுக்கு காரணமான இன்ஸ்பெக்டர் சேதுபதி காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாபோக கட்சி தலைவரின் கருத்தை இப்போது கேட்கலாம். ஒரு சின்ன பையன் என்று கூட பாராமல் இந்த போலீஸ்காரர் ஈவு இரக்கமின்றி துப்பாக்கியால் சுட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார். இதனை மாபோக கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த போலீஸ்காரரை வேலை நிறுத்தம் பண்ணணுங்க. வேலை நிறுத்தம் இல்லப்பு, வேலை நீக்கம். வேலை நீக்கம் பண்ணணும். பணி நீக்கம்யா. டமார்னு ஒரு சத்தம் கடிச்சு திடீர்னு பார்த்தா 10 பேர் உள்ள போறாங்க, வெளியே வந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் வந்ததான் தாமசம், எங்கிட்டு போச்சுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சார், போலீஸ் மட்டும் வெளியே வரவே இல்லை சார். எங்கிட்ட அப்படியே தப்பிச்சு போயிட்டா சார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சேதுபதியை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற எடுக்கும் நடவடிக்கை தான் மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இதுவே ஒரு காரணமாக அமையும். கன்று லாக்கில் தான் இருந்துச்சு. கன்று லாக்கில் இருந்தால் ட்ரிகர் பண்ண முடியாது, ஃபயரும் ஆகாது. தெரியாமல் கைப்பட்டு அன்லாக் ஆகியிருந்தால் கூட ட்ரிகர் பண்ணால் புல்லட் சேம்பருக்கு போகாது. அதுக்கு கிளாக் பண்ணணும். நான் பண்ணல. இப்போது நான் இல்லாதப்போ யாரும் என் கன்று கிளாக் பண்ணியிருக்காங்க. யார்? சின்ன பையன் கூட பார்க்காம துப்பாக்கி சுட்டுப்ராப்ல. அந்த பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டானு கூட தெரியல. ஆமாம் சார், அவர் தான் சார் சுட்டார். சுட்டது அவன் கீழே விட்டான் சார். அங்கேருந்தா எல்லாரும் உடனே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் தான் ஷூட்டிங் கேஸ். உங்களுக்கு தான் தெரியுமே சார் அவர் விசாரணை பற்றி. கண்ணை தூக்கி வாயில் வச்சுட்டு தான் விசாரணையை ஆரம்பிப்பார். சுட்டதை நீ பாத்தியா? இல்லை சார். தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. போ சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். அது எப்படியா ஸ்டேஷனில் இந்த ஒரு ஆள் கூட பார்க்கல? சார் அன்னைக்கு நான் ஸ்டேஷன்லே இல்லை சார். P2Tக்காக வெளியே போயிருந்தேன். சுட்டதே எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும். நாங்கள் எந்த தப்புமே செய்யலை சார். கூட்டிகிட்டு வந்து உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னாங்க சார். துப்பாக்கிலாம் காமிச்சு மிரட்டினாங்க சார். ஒன்றை சுற்றுவேன்னு சொன்னாரா? ஆமாம் சார். அன்னைக்கு ஸ்பாட்டில் நான் இல்லைங்க சார். வெளியில் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டு தான் சார் உள்ளே வந்து பார்த்தேன். அவர் கையில் தான் சார் கன் இருந்துச்சு. ஆனால் அவர் வேணுனே பண்ணல சார். அந்த பையன் எந்திரிச்ச உடனே அவனை துரத்திட்டே போனோம். கன் ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா அவர் தானே ட்ரிகர் பண்ணாரு. துப்பாக்கி என்ன தன்னாலே சுடும்? சார், சஸ்பெண்ட் ஆனதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். நம்ம ஆளுங்களை தான் சார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நாம் சொல்கிறது தானே சார். மூர்த்தி சார், கன்னை கிளாக் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி சாம்பரில் புல்லட் ஏறிச்சு? ஆமாம் சார், அன்னைக்கு நான் தான் சார் கடைசியாக கொண்டு போய் வச்சேன். அப்போ லாக் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கூட நான் தான் சார் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி? நானும் பண்ணல. அப்புறம் எப்படி சார்? ஒரு நிமிஷம் சார். ஏய் உள்ளவையா, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் ஃபோன் எடுங்க சார். சார் சார் என்ன சார் ஆச்சு? சார், ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் இறந்துட்டான். ஏசி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். ஃபோனை கொடுங்க.
சார் அது ஃபேக் நியூஸ் தான் சார். இந்த மீடியாக்காரங்க கிளப்பி விட்டுருக்காங்க சார். பையனுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கான். நீங்கள் அதுக்குள்ளே தெரியாமல் நீங்கள் இறங்கு சார், ப்ளீஸ் சார். இருங்க சார், ஆட்டோ கூட்டுறேன் சார். ஏய் சார் ஆட்டோ கூட்டுறேன் சார். வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சார் சார் Bring the beat, man. என்னாச்சு சொல்லுங்க. என்ன தம்பி சேத, வீட்டுக்கு போயிட்டியா? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நான் தான் சொன்னலப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் நான் தான் எழுதுவேன்னு. இன்னும் எழுத ஆரம்பிக்கல, அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துக்கா. என்ன நான் சொல்கிறது? ஆமாமா அம்மா, அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி வந்திருக்கா. எப்போ வந்தா? இப்பதான். நீ சொல்லு. சீக்கிரமே சரியாயிடும். என்னப்பா? அடியே, உன் புருஷன் சுட்டது பத்தாதே, நீ பிள்ளைய கொல்ல வந்திருக்கியாடே. போடி வலியா, போடிடா. போடி, எங்களுக்கு தெரியும்டி. போடிடா. பாலம் வாங்கி வந்திருக்கலாம். பாலம் இந்தே எடுத்து ஓடி. நீ விளங்க மாட்டாடி, நாசமா தாண்டி போவ. போடி, உங்க குடும்பமே நாசமா போகும்படி உன் புள்ள வீட்டுல விளங்காதீ. நீ இப்படி பொழப்பு விட்டீங்கடி, நாசமா தாண்டி போவீங்க. விளங்க மாட்டேங்கடி. போகடி, போறவங்க நாசமா தாண்டி போவீங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கடி. உன் புருஷன் பண்ணதை பாரு. ஏய், எப்படி போயிட்டு வர? கோயிலுக்கு. கோயில் எனக்கு கவர்மெண்ட் ஹவுஸ்ல இருக்கா? நான் வந்து உன்ட்டு கேட்டேனா, எனக்கு வேலை போயிடுச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வேலை வாங்கி கொடுன்னு. ஃபோனை போட்டு பொம்பளை விட்டு கெஞ்சி விட்டுடா போயிலன்னு சொல்கிறானுங்க. என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? ஏன்டி இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். ஏய், என்னடி இது? பெயிண்ட் தொடரி, மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு. அம்மா பாரா, சின்ன குழந்தை மூஞ்சில் பெயிண்ட் ஆக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டுமா? அம்மாட்டு போங்க. குட்டி வா, வர செல்லம். வா 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 குட்டி. அம்மாவும் அப்பாவும் விளையாண்டு இருந்தோமா, அம்மா தெரியாம வேண்டாம். நச்சம்மா நச்சம்மா. செல்லம் இங்க பாருடி, முதல்ல உன் பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு. உன் புருஷன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பி வரலாம். நான் இங்க இருக்கும்போதே இப்படி நடக்குதுன்னா, நான் இல்லைனா? இங்க பாரு, அந்த ஆள் இப்ப என்ன அடிச்சானா போயிட்டு வந்து திரும்ப என்ன கொஞ்சுவான். அதுக்கு நான் இங்க இருக்கணும். கிளம்புறதா இருந்தா நீ கிளம்பு. அந்த ஆளை கோர்ட்டு கூட்டு போயாச்சா? கூட்டு போயாச்சு சார். நம்மளுங்க யார் போயிருக்கா? மாணிக்க போயிருக்கா சார். எப்படியும் பெயில் கிடச்சிடல சார். பெயில் வாங்கிடுவான். நான் 2 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டோம்ல, அதை சாகிற வரைக்கும் மறக்க மாட்டான். சார் என்ன? அந்த கணேஷ் சார் செயின் சாசி மாதிரி தான் சார். அடிச்சு கை காலோட செயின் எங்கே வச்சுருக்கானு கேட்டு அந்த அம்மாக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. இல்லை சார், செயின் இவன் கிட்ட இல்லை சார், அவன் கிட்ட தான் சார் இருக்கு. வேகமா போட சீக்கிரம் போட. ஏய் புறா, எவ்வளவு குடிப்ப?
கிளாஸு? 12th ஸ்டாண்டர்ட் சார். நல்லா விசாரிச்சியா? சின்ன பசங்க பயத்தில் ஏதாவது வளர போகிறானுங்க. இல்லை சார், கன்ஃபார்ம் சார். இவங்க மேலே ஆல்ரெடி ஒரு உண்டியல் திருட்டு கேஸ் இருக்குது சார். செயினை விற்று காசு ஆக்கி புது ஃபோன்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஆ ம் சொல்லுங்கடா, எங்கே வச்சுருக்கீங்க? சார் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏய், ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. கேஸ் கூட அவங்க மேலே போட்டுக்கலாம். சொல்லுங்கள் சார். அதான் சொல்லிக்கிறீங்கல்ல, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். உங்கள் அப்பா அம்மா கூட்டு வர சொல்லுவா? அதான் தெரியாதுன்னு சொல்லிக்கிறீங்கல்ல. கேட்டே இருக்காரு சார் தேவையில்லாம மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் பார்த்துங்க. மூர்த்தி என்னடா? அப்புறம் என்ன சார், ஸ்கூல் பையன் மேலே கை வைக்கிறாரு? ஆ கரெக்ட் தானே மூர்த்தி? படிக்கிற பசங்க மேலே கை வைக்கலாமா நீ? ஆ என்ன மூர்த்தி நீ? ம் பசங்களா அப்படி முடிச்சு விட்ருவோம் சார். அப்படியா? ஆ செஞ்சிடலாம் சார். சரியா? செஞ்சிடலாம் சார். பா இருங்கடி வரேன். சாப்பிட்டீங்களாடா? எங்களுக்கு எதுவும் வேணாம் சார். பசிக்கு தான் சொல்லுங்கள், இதை வாங்கிட்டு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சார். ம் அப்போது 2 பேரும் உண்மை சொல்ல மாட்டீங்க இல்லையா? ம் சரி, 5 எண்ணுவேன். அதுக்குள்ளே 2 பேரில் யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா மூர்த்தி 1 2 3 என்னங்கடா 4 5 போகையா தூக்கு தூக்கியா தூக்கியா ஓ ஓ சீக்கிரம் போகையா. சார் சார் விஷயம் வெளியே தெரிஞ்சு சார். ஸ்டேஷனுக்கு ஆள் வந்துட போறேன் சார். வாங்க சார் போயிடலாம் சார். அதுக்கிட்ட போகணும். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் தயவுசெய்து சார் உங்கள் காலையில் வேணா வந்து கேட்குறேன் சார். தயவுசெய்து சார் போயிடலாம் சார். வாங்க சார் ப்ளீஸ் சார் போயிடலாம் சார். சார் 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 போங்க சார் போங்க சார் 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 போங்க சார். இங்கே சார் சார் இங்கே இருந்துருங்க சார். வெளியே வராதீங்க சார். ப்ளீஸ் சார் வெளியே வராதீங்க சார். நான் பார்த்துக்கிறேன் சார் ப்ளீஸ். என்னடாச்சு மாமா? தப்பிச்சிட்டாங்க மாமா. டேய் உங்ககிட்ட போய் ஒரு வேலையை படுத்தி பாரு. எதுக்கு லாய்க்கல தப்பிக்க விட்டியாடா? அவனுக்கு வேலை கிடைக்கூடாதுடா. டேய் அவன் சுட்ட போய் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். தூக்குடாவன நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பையலை தூக்கிட்டுங்கிற செய்தி எனக்கு பண்ணும். தெரியுமா? தூக்குடா அந்த பையலை. போடா உங்களை சொல்ல முடியாது. போடா நான் வேலை பார்த்துக்கிறேன். எங்கடா இருக்கீங்க? டேய் பாத்துடா எவனா எந்திரிச்சிட போறான். டேய் சேதுரா. சாப்பிட்டாடி பொண்டாட்டி?
ம் பசங்க தூங்கியாச்சா? சரி. Bring the beat, man. நினைச்சேன் இனி என்னத்துக்கு சின்ன பையில போட்டுட்டு சின்ன புள்ளத்தனமா